ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து தீபன் ரதி வீட்டில் போய் பிரச்சனை பண்ணதா சொல்லி இப்போ போலீஸ் முத்துவை கூட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்கல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முத்து அவங்க கூட போகும்போது நீங்கள்லாம் நான் தப்பு பண்ணல நம்புறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் மீனாவும் ரொம்பவுமே கவலையாக இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அவங்க அந்த போயிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ முத்துவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகும்போது அங்கே அருண் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி முத்துக்கு முன்னாடி வந்து விட்டுருங்க சார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் அந்த பக்கத்து போய் அந்த போலீஸ்கிட்ட போயிட்டு முத்து அந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், உள்ள பிடிச்சி போடுங்க சார், 2-3 வருஷம் இருந்தால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மீனா வந்து ஏற்கனவே ஒரு பெரிய போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா இன்ஸ்பெக்டர், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு சொன்னதுமே இப்போ நேராக அருண் வீட்டுக்கு போயிட்டு அருண்கிட்ட அந்த மாதிரி இந்த அங்கே விஷயம்லாம் சொல்லி அருண்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அருண் வந்து முதல்ல அப்படியே நல்ல மாதிரி பேசிட்டு மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசிட்டு வெளியில் வரும்போது பார்த்தோம்னா அந்த ரதியை பார்க்குறாங்க. இப்போ ரதி கிட்ட வந்து சொல்லும்போது இந்த மாதிரி அந்த மாதிரி போய் அவங்க வீட்டில் அடிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்பாமல் பேசுகிறாங்க. இப்போ தீபனுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்பயும் மீனா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் முத்து பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு. சரி, அங்கே வந்த ஆளுங்களை பற்றி அடையாளம் ஏதாவது தெரியுமானா அவங்கெல்லாம் அடிச்சுட்டு வெளியில் போகும்போது சிட்டி நீ சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத தீபன் சொல்லிடுறாரு. இப்போ வந்து மீனாக்கு எல்லா விஷயமும் நல்லாவே புரிஞ்சு போகுது. உடனே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெரிய போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து இங்கே இருக்க போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. சரி, மீனா வந்ததுமே அந்த விஷயத்தை சம்மந்தமாக விசாரிக்கிறேன்னு அதை முத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இப்போ மீனா வந்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க. சிட்டிங்கிற வந்து அந்த மாதிரி பண்ணானே. இப்போ அந்த விஷயத்தை கேட்டதுமே முத்துவும் ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ பார்த்தா போலீஸ் வந்து சிட்டியோட ஆளுங்க ரவுடிங்கெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லிடுறாங்க. இப்போ போய் அவங்க போய் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிட்டி வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சரி, இதை செய்ய சொன்னது யார் அப்படிங்கும்போது ரோகிணி அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல மீனா எல்லாம் நம்பல, மறுபடியும் அந்த சிட்டி வந்து ஆமாம் ரோகிணி தான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே இப்போ முத்துக்கும் கோவம் வந்துடுது, மீனாவுக்கும் கோவம் வந்துடுது. இப்போ சிட்டி அவங்க கூட இருந்த ரவுடிங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு முத்துவை வந்து விடுதலை பண்ணுறாங்க. முத்து வெளியில் வரும்போது சிட்டியை வந்து அப்படியே கோவமாக பேசிட்டு தான் வெளியில் வராரு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா வந்து எல்லாத்தையும் அலற விடுறாங்க. இந்த பிரச்சனைலாம் செஞ்சது ரோகிணி தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ ரோகிணியை போய் கூட்டு வர சொல்லி போலீஸ் ஏற்கனவே வந்து லேடி கான்ஸ்டபிள் அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க வந்து இப்போ வந்து ரோகிணியை வந்து கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சம்மந்தமாக ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தொடர்ந்து அடுத்து என்னங்கிறத பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.